தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜனநாயகன் படம் எப்பதான் ரிலீஸ் ஆக போகுது? இந்த கேள்வியை பல பேரும் மனசுல சுமந்துகிட்டு இருப்பீங்களே. இது சார்ந்து ஓரளவுக்கு பதில் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். விஜய் அவர்களை சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சாங்களே, இதை பத்தியும் பேச போறோம். இதெல்லாம் தாண்டி பராசக்தி படத்தை தடை பண்ணுங்கன்ட்டு இளையோர் காங்கிரஸ் இருக்காங்களே, அவங்க போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், ஏங்க விஜய் ரசிகர்களா இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு பராசக்தி படக்குழுவை சேர்ந்த ஒருத்தர் தன்னோட மனக்குமுறலை கொட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மொத்த ஐயோக்கியனுங்களும் உன்னா நிக்கிறான, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விலகி போ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. கரூர் துயரம் இருக்குல்ல, இதை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு சிபிஐ ஆபீஸ்ல இருந்து சம்மன் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சு. விஜய் அவர்கள் அந்த சம்மனை ஏற்றுக்கிட்டு டெல்லியில இருக்க சிபிஐ ஆபீஸ்க்கு நேர்ல போனாருங்க. போன அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டதா சொல்லப்படுது. இதுல அந்த விசாரணை எந்த அளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு, விஜய் அவர்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன, இதுல முக்கியமான கேள்விகள் என்னென்ன, இதை சார்ந்த சோர்ஸ் மூலமா பல தகவல்கள் வெளியே கசிய ஆரம்பிச்சிருக்குல்ல. அதன்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை முக்கியமான கேள்விகளாக கருதப்படுறது, கரூர்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது யாருன்னு முதல் கேள்வியை கேட்டிருக்க மாதிரி தெரியுதுங்க. ரெண்டாவதா, உங்களுக்கு எல்லா தகவலும் தெரிவிக்கப்பட்டுச்சா இந்த கூட்டம் சார்ந்து? அதுலேயும் இது போல் அனர்த்தம் நடக்குதுல்ல, அப்போ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் காதுக்கு வந்துச்சா இல்லையா? மூணாவது, நீங்கள் ஏதோ ரொம்ப நேரம் தாமதமாக வந்தீங்களாமே அந்த கூட்டத்துக்கு, எதுக்காக அந்த தாமதம்? ஏற்பட்டதா இல்லை ஏற்படுத்தப்பட்டதா? இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்த ஏதாவது முயற்சி நீங்கள் பண்ணீங்களா? ஆஸ் அ லீடராக அந்த பார்ட்டிக்கு நீங்கள் தான் லீடர், உங்களை நம்பி வர்றவங்களுக்கும் நீங்கள் தான் லீடர் மாதிரி. எங்க நீங்கள் ஏதாவது அட்டம்ப்டை முன்னெடுத்தீங்கன்னா கேட்குறாங்க இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண. நெரிசலை பற்றி உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க. இல்லை அல்டிமேட்டாக இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னா, இது சார்ந்த நிகழ்ச்சி நீங்கள் ஃபுல்லாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அங்கே மக்களுக்கு அடிப்படையான தேவையான தண்ணீர், அப்புறம் இந்த கூட்டத்துக்கு உள்ளே வர வழி, வெளியே போகிற வழி, இதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக அமைக்கப்பட்டுச்சா? இந்த ஃபெசிலிட்டிஸை ஏற்பாடு பண்ணிங்களா? இது போல் கேள்விகளை கேட்டிருக்காங்களா? நியாயமான கேள்விகள் தான். இதில் நீங்கள் டிவிக்கு ஆதரவாளர்களோ எதிர்ப்பாளர்களோ இதில் நீங்கள் அது இதுன்னு பேசுறது ஒன்றும் இல்லை. இந்த கேள்விகளை கேட்கணும், கேட்காம இருந்தால் தப்பு. இன்னும் நிறைய கேள்விகள் உள்ளே கேட்கப்பட்டிருக்குங்க. 1 மணி நேரமா 2 மணி நேரமா 7 மணி நேரம் விசாரணை போயிருக்கு. விஜய் அவர்கள்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் 7 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணை முடிஞ்ச கையோடு எழுத்துப்பூர்வமாக எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ண அந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதில் விஜய் அவர்கள்கிட்ட சைன் வாங்கணும். அந்த பேப்பரை ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக. இதுக்காக விஜய் அவர்கள் ஒரு தனி ரூமில் அமர வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அவர் அந்த தனி ரூம்லேயே இருந்திருக்காராங்க. இதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸ் வந்த பிற்பாடு அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு அவர் அங்கேருந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தார் பார்த்தீங்களா, அப்போ அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ க்ரௌடுங்க. பகல்லேருந்தே காத்துட்டு இருந்திருக்காங்க அவ்வளோ பேருமே. இருட்டினதுக்கப்புறம் பல பேர் போகல, அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மனுஷன் மட்டும் எங்கேருந்து இவ்வளோ கிரேஸ் வருதுன்னு தெரிலங்க. போகிற இடங்கள் எல்லாம் மக்கள் கூட்டம் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. விஜய் அவர்கள்கிட்ட இன்னைக்கு விசாரணை நடக்கிறத தான் பிளான் பண்ணியிருந்தாங்க முதல்ல சிபிஐ ஆஃபீஷியல்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் இவர் தரப்பில் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காப்லையா, இப்போ பொங்கல் விடுமுறை முடிஞ்சு பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ தகவல் எப்படி சொல்லப்படுது, சிபிஐ அதிகாரிகள் எடுத்த முடிவோ இல்லை இவர் கேட்டு அவங்க எடுத்த முடிவோ தெரில. ஆனால் எண்ட் ரிசல்ட் என்னன்னா, அவர்கிட்ட இன்னைக்கு விசாரணை நடக்கலைங்க. பொங்கல் பண்டிகைலாம் முடிஞ்ச பிற்பாடு, இட் மீன்ஸ் வர்ற 19ஆம் தேதி அவரை திரும்ப விசாரணைக்கு அடைக்கலாம்ன்றதான் இப்போதைய தகவலை வெளியாயிருக்கு. நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் இந்த ஜனநாயகன் படத்தோட சென்சார் பஞ்சாயத்து இருக்குல்ல, அது இன்னும் கமா போடப்பட்டு போயிட்டே இருக்க விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். பொங்கலை முன்னிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி படத்தை விட்டுறதா தான் பிளான் பண்ணாங்க. ஜனநாயகன் அப்படின்றது Jan 9 நாயகன் மாதிரி தான் படக்குழு பிளான் பண்ணிச்சு. பட் Jan 9 படம் வரலையே, அதான் பிரச்சனை. அதுக்குள்ளே பெருசாக எட்டி பார்த்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஹைகோர்ட் சார்ந்து இருந்தோம்னாக்கா நமக்கு ஒரு விடுவு கிடைக்காது. பொங்கலுக்கு இல்லை குடியரசு தினத்துக்கு வருமானு தெரியாத அளவுக்கு போயிடும். அதனால் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவோன்னு இந்த ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் இருக்காங்களே, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அப்பீல் மனு தாக்கல் பண்ணாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு எவ்வளோ வேகமாக இருக்காங்க தெரியுமா? அவங்க ஒரு கேவியட் மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா அந்த மனுவில்? எங்கள் தரப்பு வாதத்தை கேட்காம இந்த வழக்கு சார்ந்த கோர்ட் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்ற 15ஆம் தேதி அன்னைக்கு விசாரணைக்கு வருதுங்க.
இந்த வழக்கு சார்ந்த விசாரணை சுப்ரீம் கோர்ட்ல 15ஆம் தேதி நடக்க போகுது. ஒரு அல்டிமேட் மூவ் பாத்தீங்களா? படத்தை பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணலான்ற முயற்சியை தான் படக்குழு எடுத்திருந்தாங்க. ஆனா வழக்கு விசாரணை வர்றது பொங்கல் அன்னைக்கு தான். இதுவே பெரிய ட்விஸ்டா இருக்குல்ல? ஓகே ரைட்டு, விடுங்க. கேவிஎன் 1 அடி பாஞ்சா சென்சார் போர்டு 10 அடி பாயுது. அதான் இங்க தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சு இதை இவங்க முன்கூட்டியே யோசிச்சு இவங்க ரியாக்ட் பண்ணிடுறாங்க. இந்த சென்சார் போர்டு மற்ற படங்கள் சார்ந்த வழக்குகளை இவ்வளோ தீவிரம் காமிச்ச மாதிரி எனக்கு உள்ளபடியே தெரிலங்க. ஆனா இந்த வழக்கு சார்ந்தவங்க காட்டுற முனைப்பு இருக்கே. ஓகே ரைட்டு. ஒருவேளை இந்த படத்தை எப்படியோ தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டு தேர்தல் நெருக்கத்துல மட்டும் படம் ஒருவேளை ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப அங்கங்கன்னு கான்ஃபிளிக்ட் எதனா ஏற்படுதுன்னா டிவிக்கு பெரிய கெட்ட பேர் ஏற்பட ஒண்ணு. இது இன்னொன்று உள்டாவா மாற வாய்ப்பு இருக்கு. தேர்தலை முன்னிட்டு வெளியாகிற ஒரு பெரிய அரசியல் படமாகவும் பிரச்சார படமாகவும் இது மாதிரி நிற்கும். அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ 2 பக்கமும் அந்த கத்தியில ஷார்ப்பாக தான் இருக்குங்க. எந்த பக்கம் மிஸ் ஆனாலும் கையை கிழிச்சிடும். அப்பேற்பட்ட விஷயம் அது. ஆனால் அவ்வளோ நாட்கள்லாம் ரசிகர்கள் காத்துட்டு இருக்கிறது கஷ்டம். ஏன்னா விஜய் சாரோட கடைசி படம் வேற இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஜனவரி எண்டுலையோ அப்படின்னா பிப்ரவரி ஆரம்பத்துலையோ படம் வருவதற்கான வாய்ப்புகள் தான் என் கண்ணுக்கு தெரியல அறிகுறியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் எதுக்காக பிஎம் சார் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ கூட போடலைன்னு பல பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிவிக்கே எதை பண்ணாலும் இல்லைன்னா பண்ணாமல் இருந்தாலும் அது இங்கே தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமா பார்க்கப்படல. அது ப்ரொஜெக்ட் ஆகல. அந்த ப்ரொஜெக்ஷன் இப்பயும் ஏற்பட்டிருக்கு. சிஎம் சார்னு மட்டும் வீடியோ போடுறீங்க விஜய் சார், பிஎம் சார்னு இந்த சென்சார் விஷயத்துல ஏன் போடாமல் இருக்கீங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில விஜய் அவர்கள் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் சிபிஐ அதிகாரிகள்கிட்ட போயிட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டாப்ல. விசாரணைக்கு ஒரு உட்படுத்தியாச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ வேணுமா? இது எல்லாருமே கன்சிடர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. தேவ் ராம்நாத் அவர்கள் இவர் பராசக்தி படம் இருக்குல்ல, அதோட ப்ரொடக்ஷன் டீமை சேர்ந்தவருங்க, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். இவர் பல விஷயங்களை தன்னோட மன ஆதங்கத்தை இப்போ பதிவு பண்ணியிருக்காப்புல. ஓப்பனாக பிளாட்ஃபார்மில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயே பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது இப்போ பேக் ஃபேராக மாற ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நிறைய விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் இவருக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சு கேள்வி மேலே கேள்வி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்க இந்த விஷயம் இவர் என்ன சொல்லிட்டாப்புல, விஜய் ரசிகர்கள் செய்கிறது சரியே கிடையாதுங்க அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. ரிலீஸ் தேதியை முதல்ல சொன்னது நாங்கள் தானே, பராசக்தி படக்குழு தானே. இதில் நாங்கள் எங்கெங்க உங்கள் படத்தை நிறுத்த ட்ரை பண்ணோம் இல்லையே. நாங்கள் ரிலீஸ் டேட்டை முதல்ல அனௌன்ஸ் பண்ணது குத்தமா? எதுக்காக எங்களை எல்லாரும் டார்கெட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. எங்கள் படத்தை சிதைக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு கோபம் பயங்கரமாக கொந்தளிக்குது போல இருக்க ஒரு மனசில் பொது நாகரிகம் கருதி இந்த அளவுக்கு மேலோட்டமாக பேசியிருக்காப்புல. உங்களை மாதிரியே எங்களுக்கும் சென்சார் பிரச்சனை வந்துச்சுல, நாங்களே கடைசி நேரத்தில் தான் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடிஞ்சதில்ல. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் ஏங்க உங்கள் படம் சார்ந்து எல்லாமே பண்ண போகிறோம் எதிரா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திட்டம் போட்டு பராசக்தி படத்துக்கு எதிராக எதிர்மறையாக பொய் விமர்சனங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு படம் பார்க்குறோம், காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ளே போகிறோம், பார்த்து நம்மளுக்கு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அப்படி நீங்கள் யாருமே சொல்லக்கூடாதுன்னா படத்தை ஃப்ரீயாக தான் போட்டு காட்டணும். அதிகாரம் ரெடியாக இல்லையே. ஆனால் இதில் அவரோட மனக்குமுறை என்ன தெரியுமா, தேவுக்கு படம் நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு இல்லைன்னா நல்லா சொல்லிட்டு போயிடுங்க. ஆனால் வேணும்னே எதிர்மறை விமர்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டு பல பேரும் போய் பேசுறீங்களே, அதுதாங்க எங்களால் ஏற்றுக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. வித்தியாசம் புரியுதா மக்களே? ஓகே. விமர்சனம்னு சொல்லிட்டு பழைய வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி போடுறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சில படங்கள் பயங்கரமாக ஊற்றி மூடி இருக்கும்ல, அந்த படங்கள் சார்ந்து பப்ளிக் ரியாக்ஷன் நிறைய வந்திருக்கும் பாருங்க. இப்போ அதெல்லாம் எடுத்து பராசக்தி ரியாக்ஷன் பல பேரும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் தியேட்டருக்குள்ளே போயிட்டு பராசக்தி படம் பார்க்கும்போது அரசியல் முழக்கங்களை எழுப்புறீங்கன்னு சொல்கிறாரு. இன்கேஸ் அவர் டிவிக்கே நிறைய பேர் கத்துறாங்கல்ல, அதை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். புக் மை ஷோ இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிட்டு ரேட்டிங்கில் கை வச்சு விளையாடுறீங்க. இதெல்லாம் எப்படிங்க? இப்படிலாம் செய்கிறது ஒரு சரியான போட்டியே கிடையாதுன்னு அந்த மனுஷன் புலம்பி தள்ளியிருக்காப்புல. போன வருஷமும் ஒரு பெரிய படத்துக்கு இதையே தான் செஞ்சுங்கன்னு குற்றம் சாட்டுறாருங்க விஜய் அவர்கள் ஃபேன்ஸை. சினிமா ரசிகனாக சொல்கிறேன், இது யாருக்குமே நல்லதில்லை அப்படின்னு இருக்காரு. பராசக்தி படம் மாணவர்களோட இயக்கம் பற்றினது, இதை பார்த்து தமிழர்களாகிய நாம பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவ்வளோதான். தமிழர்களாகியன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரா? இப்போ இன்னொரு கோஷ்டி கிளம்பி இடத்துல நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ நீங்கள் தமிழா என்ன பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு பல பேரும் அப்படி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டை போடும்போது வார்த்தைகளையே பார்த்து பாவிக்க வேண்டியதாக இருக்குங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நீ யாரு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அதான் இங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அவங்கள விடுங்க, இந்த பக்கம் வாங்க. தேவோட இந்த மன ஆதங்கம் இருக்குல்ல, இதுக்கு விஜய் சாரோட ஃபேன்ஸ்னு பல பேருமே ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா முழுக்க இப்போ வரைக்கும் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு. என்ன சொல்கிறாங்க, ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதி இருக்குல்ல, இது அறிவிக்கப்பட்ட அதே நாளில் நீங்கள் ஏங்க அறிவிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த படத்தோட போட்டிக்கு வரணும், அதானே உங்களோட எய்மாக இருந்திருக்கு. யூடியூப்பில் ஆர்கானிக் வியூ அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிங்க பாருங்க, ஒரு குத்தி காமிச்சிங்களே, அதில் எங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிலீஸை ஜனவரி 14 முதல்ல சொன்னீங்க, அதுக்கப்புறம் 10th மாற்றிட்டீங்க. எதுக்காக? எஸ்கே ரசிகர்கள் சில பேர்
41 அப்படின்னு குறிப்பிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டாங்க, பதிவுகள்லாம் போட்டாங்க. இது எதுக்காக? 41 குழம்பிடாதீங்க, கரூரில் உயிரிழந்தாங்களே அவங்களோட எண்ணிக்கைங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு எங்களை தூண்டி விட்டீங்க. இப்போ நாங்கள் பதிலுக்கு என்னன்னு கேட்டால் எங்களெல்லாம் பொய் சொல்கிறதா சொல்கிறீங்கன்னு இந்த பக்கம் விஜய் ஃபேன்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வார் எப்படி போக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? எனக்கு என்னன்னா, ஒரு படம், ஆஃப்டர் ஆல் ஒரு படம் அவ்வளோதான். அது பராசக்தியாக இருந்தாலும் சரி, ஜனநாயகம்னு எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, ஒரு படம் அவ்வளோதான். இந்த படத்து மூலமாக நமக்கு எதுவுமே ப்ராஃபிட்னு கிடையாது. சாமானிய மக்களை பேஸ் பண்ணி சொல்கிறேன், ப்ராஃபிட்னு கிடையாது. நம்ம செலவு தான் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நம்ம பாக்கெட்ல தான் காசு வெளியே போகுது. ஆனால் இதுக்காக வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மறந்துட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த பிரச்சனை சார்ந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை என்ன சொல்கிறது தெரில மக்கள். எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு படத்தை பார்க்கறதோ ரசிக்கிறதோ உங்கள் கையில் இருக்க விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ரசிச்சுட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு பிரச்சனையில் வம்படியாக சிக்கிற விஷயங்களா இருக்குல்ல, அது வேண்டாம். ஏன்னா நாளை பின்ன உங்களுக்கு இஷ்யூனா எத்தனை பேர் வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அரசியல் கட்சியை சப்போர்ட் பண்ணாலும் சரி, இன்னொரு பக்கம் நடிகர்களை சப்போர்ட் பண்ணாலும் சரி, இதான் வந்து நிற்கும். ஓகே, ரைட்டு. அருண் பாஸ்கர் இவர் இந்த தமிழக இளையோர் காங்கிரஸ் இருக்குல்ல, அதோட முதன்மை தலைவர். இவர் எந்த அளவுக்கு அப்செட் ஆயிருக்காருன்றத அவரோட ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்க்குறப்ப தெரியுதுங்க. அதான் ஒரு பக்கம் பராசக்தி படக்குழு சார்ந்த அந்த தயாரிப்பாளர் டீம் இருக்குல்ல, அதை சேர்ந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசரை பேஸ் பண்ணி ஒரு பிரச்சனை, அதுக்கு விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணுறோன்னு அடுத்த பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. தேவ் சொன்னார் பார்த்தீங்களா, இது மாணவர்கள் இயக்கம் பற்றியது, தமிழர்களாகி நம்மளாம் பார்த்து சந்தோஷப்படாதுன்ட்டு. ஆனால் காங்கிரஸ் சந்தோஷமாக இல்லை. இதைத்தான் நம்ம பராசக்தி ரிவ்யூ பண்ண பாருங்க, அப்பயே சொல்லியிருந்தோம். இந்த படத்தை பார்க்குற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பேர் கண்டிப்பாக கொந்தளிப்பாங்கன்னு எக்ஸாக்டாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே சில பேர் கொந்தளிச்சிட்டாங்க, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதிகமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருண் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காப்புல, வரலாற்றை திட்டமிட்டு திரித்து காட்டும் ஒரு படம் தான் பராசக்தின்னு சொல்லியிருக்காருங்க. மக்களே மறந்துடாதீங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. ஓகேவா? அதை மைண்டில் வச்சுட்டே கேளுங்க. இதை கட்டாயமாக தடை பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. 1965 இந்த அஞ்சல் படிவம் இருக்குல்ல, இதில் எங்கெங்க ஹிந்தி மட்டும் இருந்துச்சு? இது சார்ந்து அப்போ இருந்து மத்திய அரசு எதுவும் ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணலையே அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும். அதில் அஞ்சல் அலுவலகத்தில் ஃபுல்லாக அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது அவர் தப்புன்றாரு. இந்திரா காந்தியை ஏதோ வில்லத்தனமாக சித்தரிச்சிருக்கீங்க படத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த படம் பார்த்தவங்களுக்கு அந்த விஷயம் புரியும். ஓகே, ரைட்டு. தேச தலைவர்களை கற்பனையாக காட்டுறதுக்கு சட்டத்தில் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த படத்தில் சில ஃபோட்டோஸ் வராங்க அங்கங்கே, அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்திரா காந்தி கேரக்டர். ஓகே, 1965 February 12 இந்த நாளில் இந்திரா காந்தி எங்கே கோவைக்கு வந்தாங்க? இங்கெங்கே ரயில் எரிஞ்சது பற்றி, ரயில் எரிஞ்ச மாதிரிலாம் தெரியல எங்களுக்கு. அது போல் எதுவுமே பதிவே இல்லையே ஆவணமா. எப்படி நீங்கள் இந்த படத்தில் காட்டுறீங்கன்னு அப்படி வேற ஒரு குற்றச்சாட்டு. அடுத்ததா காங்கிரஸ் கொடியை எரிக்கிற மாதிரி சில காட்சிகள் வலுக்கட்டாயமாக படத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட விடுங்க, இந்த படம் முடிகிற அந்த நேரத்தில் காமராஜர், இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி இவங்களோட ரியல் ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதை ஸ்க்ரீனில் காண்பிச்சு பொள்ளாச்சியில் 200 பேர் வரைக்கும் சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இது ஆதாரமற்ற ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டுன்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. படத்தை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அந்த சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்லைடு வந்ததெல்லாம். ஓகே, இந்த படத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்க காட்சிகள் இருக்குல்ல, இதை நீக்கிட்டு இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு குழு பொது மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா கடுமையான சட்ட நடவடிக்கை நாங்கள் உங்களுக்கு எதிராக எடுப்போம். காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருமே இந்த விஷயத்துல அந்த படக்குழுவுக்கு எதிராக குரலை எழுப்புங்க அப்படின்ட்டு அழைப்பு வர எடுத்திருக்காப்புல அந்த அறிக்கை மூலமா. இது விஷயம் எப்படி போட்டிருக்கு தெரியுதா? காங்கிரஸ் தாவேகா ரெண்டும் சேர்ந்து பராசக்தி எதிர்ப்புன்ற மாதிரி விஷயம் இப்படி திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு இன்னும் விதைய போடுற மாதிரி ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. விஜய் அவரோட ஜனநாயகம் படம் இப்போ என்னென்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, இதுல பிரதமர் மோடி அவர்களை மென்ஷன் பண்ணி ராகுல் காந்தி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்களோட குரலை நசுக்க முடியாதுன்னு அவர் ஒரு பக்கம் ஆதங்கமா பதிவு போட ஆரம்பிச்சிட்டாரு. காங்கிரஸோட முகம் யாரு? ராகுல் காந்தி அவர்கள். அவரே இப்ப விஜய்க்காக இறங்கி வந்து பேசுறாங்கன்னா, திமுகவோடு கூட்டணி பேரத்துக்காக இந்த தொகுதி பங்கீடு சார்ந்து அதிகமா எண்ணிக்கையை உயர்த்திக்கிறதுக்காகவும் ஆட்சியில் அதிகாரம் கிடைக்கிறதுக்காகவும் காங்கிரஸ் இந்த கேமை பிளே பண்றாங்களா? இல்லைன்னா பல பேரும் நினைக்கிற மாதிரி தாவிக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருமா? என்ன நடக்க போது தெரியல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. விஜய் சாரோட ரசிகர்கள் இருக்காங்களே, இவங்களால தான் பராசக்தி படம் சரியா போகலையா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு
ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.